அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னிராசி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு 18 வருட ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? 18 வருட ராகு திசைங்க. அது கன்னிராசி கண்டிப்பாக நீங்கள் அந்த ராகு திசை சந்திக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வரவே வராது. அவங்க வாழ்நாள் அந்த ராகு திசை பார்க்காமே இருப்பாங்க. ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க மட்டும்தான் அந்த ராகு திசை அனுபவிப்பாங்க. ராகு போல் கொடுப்பாரில்லை, சரிங்களா? அதாவது சனி போல் கொடுப்பாரில்லை, சனி போல் கெடுப்பாரில்லை சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் ராகுக்கும். ராகு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டே இருப்பார். கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிற கிரகமே கிடையாதுங்க. 18 வருஷம் வாழ்க்கையை வீண் பண்ணுவார். ஒரு சில பேர் ராகு திசையில் வந்து ஆளே வாழ்க்கையை மாறிடுறவங்களுக்கு, அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இவர் சாதாரணமான ஆளாக இருந்தார், திடீர்னு 2-3 வருஷத்தில் பணக்காரன் மாதிரி ஆளே வேறு லெவலில் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் ராகு திசை தான். பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் மேனு ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் 5-6 வருஷம் இல்லை 2-3 வருஷத்தில் பெரிய பணக்காரனாக மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நடக்கக்கூடிய இந்த ராகு திசை தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கன்னிராசி 3 நட்சத்திரம் வரும். கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை உங்களுக்கு நடக்கும். சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க. 2வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர திசை ஒரு 10 வருஷம் நடக்கும். 3வது செவ்வாய் திசை நடக்கும். 4வது உங்களுக்கு ராகு திசை வரும். கரெக்டான ஏஜில் வரும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சந்திர திசை, 2வது செவ்வாய் திசை, 3வது ராகு திசை வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது உங்களுக்கு கரெக்டான, அதாவது அந்த இளம் வயதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அப்போ ராகுங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க நீங்கள் கடந்தே ஆகணும். வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ராகு திசை வந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ராகு திசை வந்துருச்சு, தூள் கலப்புனாங்க, எனக்கு எதுவுமே பண்ணலம்பாங்க. ராகு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். பாவகிரகங்களோட சேர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவார் அவர்? ஏன்னா அவரே ஒரு கெட்டவர், பாவி. அவன் நல்லவனோட சேர்ந்தால் நல்லவன் ராகு, கெட்டவனோட சேர்ந்தால் முழுமையாக கெடுப்பான். ராகுவோட வேலையே அதுதான். 3, 6, 10, 11 லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் கொட்டி கொடுக்குற ராகுவாக இருக்குங்க. நிறைய ஜாதகத்தில் இதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்து அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அந்த இடமா உங்களுக்கு வந்து அந்த வீடு கொடுத்த ராகு வந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா அந்த ராகு திசை யோக திசையாக இருக்கும். அற்புதமான அருமையான திசையாக இருக்கும் உங்களுக்கு. அதில் சந்தேகமே கிடையாது. யார் நினச்சாலும் அந்த ராஜயோகத்தை தடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த ராகு திசையில் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்கள், ராகு வந்து பாருங்கள் லக்னத்திலே இருக்கும். லக்னத்திலே ராகு இருக்கணும், பிடிவாதக்காரனா, கோவக்காரனா, ஆத்திரக்காரனா, அவசர கொடுக்கையா, எதுலையுமே திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. இந்த ராகு திசை லக்னத்தில் ராகு திசை நடக்கிறவங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் குடும்ப வாழ்க்கை வந்து இதாகும், ஃபெயிலியர் ஆகும். இல்லை 2 கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். இல்லை 2வதாக கல்யாணம் பண்ணவங்ககிட்ட போய் வாக்கப்படுற மாதிரி வரும், கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். இது 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். அவர் பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டு ராகு திசை நடந்தால் கண்டிப்பாக கொடுத்துரும். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகரிக்குங்க. குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பணக்காரனாக மாறுவாங்க. ஏன்னா தனம் ஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை இயக்கிறது அந்த ராகு 2ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானமே இந்த 2ஆம் இடம் தான். அப்போ ராகு வந்து நல்லது பண்ணுன்னா ஒரு 2ஆம் இடத்துல நல்லா இருந்தாருன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாக பேசுவீங்க, நேர்மையான வழியில் பேசுவீங்க. சுபகிரகங்களோட இருந்தால், பாவகிரகங்களோட இருந்தால் பொய்யா பேசுவாங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, வருமானம் நல்லா இருக்காது, பணப்பிரச்சனை உங்களுக்கு வரும். அதுதான் உண்மை. 3ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை கொடுப்பாருங்க. குருட்டு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், விடாமுயற்சி கொடுப்பார். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க நீங்கள். 3ஆம் இடத்துல சுபகிரகங்களோடலாம் இருந்ததுன்னா உச்சகட்டமான தைரியம் இருக்குது அவங்களுக்கு. பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு நபரா, தன்னம்பிக்கை இல்லாமல், தைரியம் இல்லாத, வீரியம் இல்லாத நபரா, எப்பவுமே ஒரு பயந்தாங்கொழின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பயத்திலே வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையை ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 3ஆம் இடத்துல ராகு தான் கண்டிப்பாக கொடுக்கும். பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்ட ராகு. 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ராகு இருந்து சுகஸ்தானத்துக்கு எடுக்குங்க. நிறைய பேத்துக்கு ராகு 4 இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, மார்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. பெண்களுக்காக இருந்தாலும் அதே மாதிரி தான், ஜென்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். லேடிஸாக இருந்தால் மார்பு சம்மந்தமான பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு அம்மாவை கெடுக்கும், அம்மாவே இல்லாமல் பண்ணும். இது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பண்ணும். அவர் சுபகிரகங்களோடு இருந்தாருன்னா தப்பிச்சுக்கலாம். பாவகிரகங்களோடு இருந்தாருன்னா கண்டிப்பாக லைஃப் பிரச்சனை தான் கண்டிப்பாக. இந்த 4 ராகு இருக்கவங்க பாருங்கள், வண்டி வாகனத்தை ரிப்பேர் வெடிச்சிட்டே இருக்குங்க. வண்டி வாகனத்தில் அவங்க திருப்தியே இருக்காது. ஒரு வண்டி வாங்கினா இன்னொரு வண்டி வாங்கணும், வண்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வாகனத்தை மாற்றிட்டே இருப்பார். ஒரு வீடு போனாலுமே அந்த வீடு அவங்களுக்கு பிடிக்காது. வேறு இதை விட அப்படி பண்ணியிருக்கலாமே, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாமே, அப்படி கட்டியிருக்கலாமே, இப்படி கட்டியிருக்குமானே மனசில் அந்த அங்கலாப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அந்த குறை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ராகு திருப்திப்படுத்தாது அவங்கள.
அஞ்சாம் இடத்து ராகு, அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிவரி சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குங்க. அதேமாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்காது. அஞ்சல் ராகு வந்து பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும், குலதெய்வ தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி பெண் வாரிசு கொடுக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிறத விட பெண் வாரிசு தான் அந்த அஞ்சல் இருக்கிற ராகு கொடுக்குது. நிறைய ஜாதகத்தை பார்க்க முடியுது. மேக்ஸிமம் உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க. நான் அஞ்சுங்கிறது எண்ணம், புத்தி, சிந்தனை குறிக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கும்போது உங்கள் திங்கிங் பிரம்மாண்டமாக இருக்கும். எதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் தான், உச்சகட்டமாக திங்க் பண்ணுவீங்க. இது அஞ்சல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு எதிரி இல்லாமல் பண்ணுவாருங்க. எதிரி இல்லை தனிச்ச ராகு எதிரி இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுற இதெல்லாம் ஆறாம் இடத்துல ராகு கண்டிப்பாக பண்ணும். பாவகிரகம் சேர்ந்தால் கண்டிப்பாக நோய் இருக்கும், கடன் இருக்கும், ஊரை விட்டு ஓடி போகிறது, தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறது, கடுமையான பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அடிதடி பிரச்சனை எல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு பாவகிரகத்தோடு சேர்ந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். ஏழாம் இடத்துல ராகு திருமண வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு பாருங்கள், லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், நான் வேற்று மதம் வேற்று ஜாதி பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ராகு திசனுக்கு நல்லா இருக்குது சொல்கிறவங்க இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு தான். ராகு நல்லவரோட சேர்ந்தால் அது நல்ல விதத்தில் கொண்டு போகும். பாவகிரகத்தோடு சேர்ந்தால் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லீகல் கான்டாக்ட், தவறான தொடர்பு, தவறான பாதைகளில் போகிறது, அடுத்தவங்க மேலே ஈர்ப்பு வர்றது, இது இந்த ராகு திசை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறதே ராகு தாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, அந்த டைமில் நண்பர்கள் கரிமுகமாவாங்க, சில பழக்க வழக்கங்கள் ஏற்படும், அடுத்தவங்களோட ஒரு அப்போ என்னது ஒரு ஆண் மேலே கான்டாக்ட், ஒரு இல்லீகல் கான்டாக்ட் வரும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மேலே தவறான தொடர்பு வர்றது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். இல்லீகல் ஆக்டிவிட்டி, சட்டத்துக்கு வருமான செயல், ஒரு நேர்மையாக இல்லைனால இது ராகு தாங்க. அதுதான் உண்மை. எட்டாம் இடத்து ராகு, எட்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள் எட்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு ஆயுள் தோஷத்தை கொடுக்குது. ஒன்றா வெளியூர் அனுப்பிச்சு வெளிநாடு அனுப்பிச்சு கஷ்டத்தை கொடுக்கும். சுபகிரகத்தோடு இருந்தார் நல்லது பண்ணுவார், பாவகிரகத்தோடு இருந்தால் வாழ்க்கை கெடுப்பார், முழுமை கெடுப்பார். அப்போ எட்டாம் இடத்துல சுபகிரகங்களோடு இருந்தால் விபரீத ராஜயோகமாக ஷேர் மார்க்கெட்டை சம்பாதிப்பாங்க, லாட்ரி ரேஸில் சம்பாதிப்பாங்க, சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறது, ஜாக்பாட் அடிக்கிறது, வராத பூர்வீகத்து கைக்கு வர்றது, வராத இன்சூரன்ஸ் பண்ண அந்த டைமில் கரெக்டாக வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அவர் பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட ஆயுள் இழந்த ஜாதகம் நிறையா இருக்குது. எட்டில் சனி ராகு, செவ்வாய் ராகு, சூரியன் ராகு எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரான அமைப்புங்க. இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ராகு திசை நெகட்டிவான அமைப்பு கொடுத்துரும். லக்னம் லக்னாதிபதி சனியெல்லாம் கெட்டுட்டாருன்னா இது அல்பாயில் உள்ள ஜாதகம்னே சொல்லிடலாம். எட்டில் இருக்கிற ராகு கண்டிப்பாக ஆயில கெடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு தந்தை மேக்சிமம் பாருங்கள், தந்தையை பிரித்து தள்ளி வைக்கிறது, அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இல்லை அப்பாவே இல்லாமல் இருக்கிறது, அப்பா பாசம் சின்ன வயசுலேருந்து கிடைக்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்க்க முடியுது நிறைய ஜாதகத்தில். இல்லைங்க சார், எனக்கு 9ஆம் ராகு இருக்கு, எங்கள் அப்பானால பிரயோஜனம், எங்கள் அப்பா தான் எல்லாமே. பாருங்கள் 9ஆம் இடத்த குரு பார்த்துருக்கும், சூரியன் நல்லா இருப்பார், டெஃபினட்டாக இருப்பார். பொதுவாக 9ல் ராகு இருந்தாலே தந்தை பாசத்துக்கு எடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 9ல் ராகு இருந்தாலே ஆன்மீக ஸ்தானத்தில் ராகு இருந்தால் உச்சக்கட்டமாக தூக்கி விடும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், அடிக்கடி ட்ராவலிங்கில் இருப்பாங்க, உயர்கல்வி உங்களுக்கு நல்லாயிருக்கும், வெளியூர் அப்ராடு வெளியூர் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க, படிப்பாங்க. இதெல்லாமே இந்த 9ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பார். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் இருக்கிற ராகு வந்து தொழிலுக்கு எடுக்குது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்க முடியுதுங்க. என்ன காரணம்னா ராகு 10ல் இருந்து அந்த இடத்தை இருட்டுப்படுத்திடுவார், நெகட்டிவ் பண்ணுவார். உங்களுக்கு இருட்டாக இருக்கும், வாழ்க்கை போராட்டமாக இருக்கும், தொழில் இருக்காது, டல்லாக இருக்கும். ராகு திசை நடு ரோட்டு கொண்டு வரும். நல்லா சம்பாதிச்சாங்க சார், நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு, நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். 10ல் ராகு இருக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக இருக்கும் பாருங்கள். இதே 10ல் சுபகிரகங்களோட ராகு இருந்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க, வாழ்க்கையை வேற லெவல் கொண்டு போயிடும். பிரம்மாண்டமான வாழ்க்கை, தொழில டாப்பில் போயிடுவாங்க அவங்க. 18 வருஷம் ஒரு கோடீஸ்வரன் ஆக்காமல் ராகு உங்களை விடவே விடாது. யார் நினச்சாலும் தடுக்க முடியாது உங்களுக்கு. எப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்தாலும் உங்கள் வளர்ச்சிக்கு தடுக்கவே முடியாதுங்க. அது கண்டிப்பாக அந்த கேரண்டியாக 10ல் இருக்கிற ராகு சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு நிச்சயமாக கொடுப்பார். 11ஆம் இடத்துல ராகு, 11ல் ராகு இருந்து உங்களுக்கு திசை நடத்திட்டாலே நல்லா இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி உங்களுக்கு ஏற்பாடு கொடுத்துரும். அதேமாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க ராகு திசையில். ஐடி ஃபீல்டில் இருந்தீங்களா ஷைன் பண்ணுவீங்க, கலைத்துறையில் இருக்கீங்களா ஷைன் பண்ணிடுவீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அந்த ராகு 11ல் இருக்கிற ராகு அசுர வளர்ச்சி கொடுத்துருவார். பிரம்மாண்ட வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பார். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு, குருவோடையோ சுக்கரனோடையோ சந்திரனோடையோ வளர்பிறை சந்திரனோட சேர்ந்த ராகு அபாரமான அசுர வளர்ச்சி கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பணம் வரும் உங்களுக்கு 11ல் இருக்கிற ராகு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேக்ஸிமம் 12ல் ராகு இருக்க பாருங்கள், ஒன்றா வெளிநாடு போவாங்க, இல்லை வெளியூரில் தள்ளி இருப்பாங்க, வெளி மாநிலம் போவாங்க. எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க, இல்லை வெளிநாடு போயிடுவீங்க. சுபகிரகங்களோட வீட்டில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போச்சு, ராகுவோட சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை போராட்டம் தான்.
கட்டில் சுகம் இருக்காது, படுக்கை சுகம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, நேரம் கட்ட நேரம் தூங்குவீங்க, நைட்டு மொபைல் பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, நைட்டு முழிச்சிட்டு இருக்கிறது, பகலில் தூக்கம் வருது, உடம்பு டயர்டாக இருக்கிறது எல்லாமே 12 ராகு தான். ஆனால் 12ஆம் இடம் சுபகிரகத்தோட வீட்டில் இப்போ சுக்கிரனோட வீட்டில் ரிஷபத்துலேயும் துலாம்லேயும் ராகு, அல்லது தனுசுலேயும் மீனத்துலேயும் ராகு இருந்து, இல்லை மகரத்தில் உங்களுக்கு மிதுனத்துலேயும் உங்களுக்கு கண்ணிலேயும் ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை 12ஆம் இடமா வந்தாருன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ஏன்னா ராகு பச்சவந்தி கிரகம். அப்போ சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட அந்த ராகு அருமையான ராகு தசையாக இருக்குங்க. வேறு லெவலில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, வேறு மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை போகும், அதில் மாற்றமே கிடையாது. பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம். ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம். பிரம்மாண்டமாக நல்லது பண்ணாலும் பிரம்மாண்டமாக தான் பண்ணுவார், கெடுக்கணும்னு நினச்சாலும் பிரம்மாண்டமாக தான் பண்ணுவார். அதுதான் ராகுவோட வேலை. சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்கார். இப்போ ராகு திசை வந்துருச்சு. உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.